தெரியும் இந்த கொஸ்டின். ஸோ முத்து எதுலேருந்து எடுக்கிறாங்கம்மா? யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லலாம். யார் யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. சின்ன ப்ரைஸ் தான். ஓகே, வெரி குட். சிப்பிலேருந்து இருக்காங்க. சிப்பிக்குள்ள முத்து எதன் மூலமாக உருவாகுதுன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சிப்பிக்குள்ள முத்து உருவாகுது, ரைட்டு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதன் மூலமா, எந்த காரணத்தினால அந்த முத்து சிப்பிக்குள்ள உருவாகுதுன்னு தெரியுமா? யாருக்காச்சும் ஐடியா? தெரியலையா? யாருக்குமே தெரியலையா? மண் துகள்களால. ஸோ சிப்பி முத்துக்குள்ள உருவாக்குறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் நினைச்சிங்களா? இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்ணில் மண் விழுந்துருது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இரிட்டேஷனாக இருக்குமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அதை வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன வழியோ இது எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? வாஷ் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, ட்ராப்ஸ் விடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் சிப்பிக்குள்ள மண் துகள்கள் உள்ளே போனவனையும் அதுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அதை வெளியில் தள்ளுறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாத்தையும் பண்ணோம், ஆனாலும் அதெல்லாம் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கும், பொறுமையாக இருந்து அது மேலே நீகர் என்ற ஒரு பொருளை அது மேலே படிய வைக்கும். ஸோ எப்பெல்லாம் மண் உள்ள வருதோ அப்பெல்லாம் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக, அந்த இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீகர் என்ற பொருளை அது மேலே படிய வச்சுக்கிட்டே இருக்கும். அது மேலே லேயராக விழ 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 அதுதான் நாளடைவில் முத்தா உருவெடுக்குது. அது உருவெடுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், இல்லை வருஷங்கள் ஆகலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எது அது இரிட்டேஷன் நினச்சதோ, எது ரொம்ப கடினமாக இருக்குன்னு நினச்சதோ அதுதான் அதுக்கு நாளையில பொக்கிஷமாக மாறி அதோட மதிப்பையே உயர்த்துச்சு. ரைட்டா? ஸோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய சிரமங்கள், தோல்விகள், கண்டிப்புகள், அவமானங்கள் எல்லாமே வரலாம். எல்லாமே உன்னை அழிப்பதற்காகத்தான் தவிர உன்னை அழிப்பதற்காக மட்டுமே இல்லை, முழு மனிதனா மாற்றத்துக்காக. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூனிஃபார்ம் ஒழுங்காக போடுங்கன்னு சொல்கிறோம், டைமுக்கு ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்கிறோம், நல்லா படிங்க, டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். சில பேர் உங்களுடைய நல்ல குணத்தால் அதை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அதை மாற்றிக்கிறீங்க, நல்ல வழியிலும் போயிட்டுருக்கீங்க. சில பேர் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, பிரின்சிபல் சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக அதை பண்ணுறீங்க. அது இல்லாமல் நீங்களா நம்ம வாழ்க்கைக்கு இந்த மாற்றம் தேவைன்னு நினச்சி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த ஒழுக்கம், இந்த படிப்பு நாளைக்கு உங்களுக்கு பொக்கிஷமாக மாறி நீங்கள் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு அது உதவும். ஸோ சிரமங்களை சந்திக்காமல் சாதனையின் முகத்தை பெற முடியாது. எனவே கஷ்டங்களை கண்டு பயப்படாமல் அவை நம்மை மேன்மைப்படுத்தும் வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக செலின் லிஸ்ட்டுக்கு நிறைய ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஆன்சர் பண்ணது ஒரே ஒரு பொண்ணு. உங்களுடைய பேர் என்னம்மா? வெரி குட். அவர்களுக்கு நம்முடைய செலின் லிஸ்ட் பரிசனை கொடுப்பார்கள்.